ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கவலைக்கிட்டு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். விட்டு விட்டால் வந்து இதாக இருக்கும். நீங்கள் யாரும் வந்து அதை கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. மேக்ஸிமம் அதெல்லாமே நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் இருக்கும்னு நினச்சிக்கோங்க. குறிப்பிட்ட டைமில் அந்த வேலைக்கு போகிறேன்ற டைமில் மட்டும்தான் கொஞ்சம் பரபரப்பாக வந்து ஒரு 5 நாள் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டு ஒரு ப்ளவுஸே 2 நாளெல்லாம் முடிச்சிருக்கேன். ஏன்னா வீட்டில் தானே இருக்கும், பார்த்துக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் கட்டிங் அன்றைக்கி வந்து போட்ட கட்டிங் எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணிட்டேன். அதையும் நான் உங்ககிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ தொடர்ந்து என்னால் வந்து ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஸ்டிச் பண்ணியிருப்போம். தான் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் என்னால் சுத்தமாக தைக்க முடியல. இப்போ வந்து கொஞ்சம் வேலை வந்து ஹெவியாக இருக்கிறதுனால என்னால் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கே வந்து அந்தளவுக்கு வந்து தெம்பில்லை. சும்மா உடம்பு சரியாகாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் பெண்டிங் போட்டிருக்கேன். நாளைக்கும் வேலை இருக்குது, சண்டே. இன்றைக்கி சனிக்கிழமை. நான் வேலை ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வீடியோவே வந்து எடுத்துகிட்டு எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். வந்த உடனே வந்து பாத்திரம் எல்லாமே கழுவிட்டேன். பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியாது. வீடியோ அப்லோட் பண்ணணும். 6:30 ஆகிடுச்சு இப்போவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ரேட் எல்லாமே நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் நார்மலாக கொடுக்குற மாதிரி நான் எவ்வளோ ரேட் வாங்கியிருப்பேன் அப்படின்றது மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்னென்ன ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ரேட் வாங்கினேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, கீழே வந்துருச்சு. இன்னுமே இருக்குது. இது வந்து சாரீஸு, இது வந்து ப்ளவுசஸ் இன்னுமே இருக்குது. எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் இப்போது கவுண்டிங் பண்ணால் தான் நான் எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு தெரியும். முதல்ல வந்து சாரியோட ப்ளவுஸோட காட்டுறேன். ஓகே, முதல்ல வந்து சிம்பிள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிராண்டாக இருக்கிறது காட்டுறேன். இது வந்து அளவு ப்ளவுஸு, இது வந்து சிம்பிள். அவங்க வந்து எந்த ஒரு டிசைனுமே வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிளாக வேணும், கை மட்டும் கொஞ்சம் கீழே வேணும்னு சொன்னாங்க. 3 டாட் ப்ளவுஸ் தான். ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஓகேவா? அதோட சாரீ வந்து இதுதான். இந்த சாரீ இதுக்கு வந்து மேட்சிங்க. பல்லு வந்து இந்த கலர், ப்ளவுஸ் கலரே தான். இது டபுள் ஷேடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடுத்து இது வந்து சாரீ, ஓகேங்களா? இது வந்து ப்ளவுஸு. இது வந்து பாட்டிக்காக அந்த சைடில் ஒரே வீட்டிலேருந்து கொடுத்துருக்கிறது இவ்வளோ ப்ளவுஸு. இப்போ வந்து கொடுத்துருக்கிறது வந்து அக்காவது. இது வந்து அவங்களோட அம்மாவது. எனக்கு ப்ளவுஸ் கொடுத்தாங்களா அவங்களோட அம்மாவது. இதுவும் அவங்களோட அம்மாவுக்கு தான். சாரீ வந்து இது. ப்ளவுஸ் வந்து இது கான்ட்ராஸ்டாக இருக்கும். ப்ளவுஸ் சாரீ எல்லாமே ரவுண்ட் நெக்கு தான். ஸ்லீவ் ரொம்ப கீழே இருக்கும். இது வந்து சாரீ கொடுத்துருந்தாங்க, சாரீ வேணும்னு வாங்கிட்டாங்க. இது வந்து வேறு அவங்களது. சேம் ரவுண்ட் அதே மாதிரி தான். 3 டாட் ப்ளவுஸ். இதுக்கப்புறம் இது அந்த அக்கா கொடுத்தாங்க பார்த்திங்களா எனக்கு ப்ளவுஸ், அந்த அக்காவோடது. இது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒரு நாட் மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து அளவுக்கு வந்து எனக்கு கொடுத்தது. நான் அளவு எடுத்து தைச்சது. இது நான் தைச்சது தான். இது
அதுக்கப்புறம் வந்து இதுவே எனக்கு அளவாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அவங்களுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ளவுஸ் தைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியில் நான் வந்து வேறு மாடல் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பேன். இங்கே கீழே வந்து சாரீ கலர் கொடுத்துருப்பேன். அவங்க அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஸ்கேலப் மட்டும் இருக்கட்டும்ன்ட்டு. பாருங்க, ஓகே. இது வந்து அதே சாரீ, பட் அதுக்கு மட்டும் டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா இருக்குங்களா? ஒரு பூ வச்சுட்டு, ஏன்னா கிளாத் வந்து கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வைக்கணும். பஃப் வச்சுருக்கேன் கையில். ஃப்ரண்ட் நாட் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி, இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பேக் சைடு. இது எந்த பக்கம் போட்டாலுமே சூப்பராக இருக்கும். 3 டாட் ப்ளவுஸ் தான் இதுவும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சாரீ ட்ரெண்டிங்கில் இந்த சாரீ, இதெல்லாம் அதோட ப்ளவுஸ் முக்கோணமான டிசைன் கொடுத்துட்டு சில்வர் கலர் லேஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி லட்கன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சமோசா டிசைன் வச்சு ஒரு பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப குட்டி ஸ்லீவ். ஃப்ரண்ட்டுக்கு வந்து லேஸ் கொஞ்சம் பத்தலை, அதனால் ஃப்ரண்ட்டுக்கு வைக்கல. நல்லா இருக்குங்களா டிசைன்? அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டோன் சாரீ, ஜிகு ஜிகுன்னு இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக நல்லா எடுப்பாக இருக்கணும்ன்ட்டு டிசைனே வந்து சூப்பராக இருக்கும். இது வேர் பண்ணாங்க அப்படின்னா. அதுக்கு வந்து இந்த மாதிரி நாட் வச்சுருக்கேன். லேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டோன் வந்துச்சு, அதனால் லேஸ் எல்லாமே எதுவுமே வைக்கல. ஃப்ரண்ட்லேயும் வந்து லேஸ் கொடுத்துருக்கேன். 3 டாட் ப்ளவுஸ் தான். எவ்வளோ ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி வந்து முடிச்சிருக்கேன். உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் என்ன ஹாப்பினா, ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. இன்னுமே இருக்குது தைக்க வேண்டியது. இப்போ வந்து இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இல்லை எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் இது முடிஞ்சால் இதிலே ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இன்வெஸ்ட் ஸ்டிச்சிங் பாதியில் வந்து நிற்கிது, இன்னும் பாதி வந்து தைக்காமல் இருக்குது. அதுவும் தைச்சிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவில் போடுவேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுவேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு, நானும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் இல்லைங்களா? அதனால் ஓகே, நம்ம எந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து இந்த லேஸு அது வந்து ரொம்ப அழகாக ஃப்ரில் வச்சதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், பட் இதுவும் சேர்த்து தான், எல்லாமே சேர்த்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து ஸ்டிச்சிங் பண்ணது தான். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம், வேலைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டிச்சிங் பண்ணது, அதெல்லாம் இன்னுமே வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து பார்க்கலாம் பாருங்கள். அதோட தான், பட் வந்து வீடியோ எடுக்கலை பாருங்கள். இது வந்து சாரீ அவள் வந்து ரொம்ப சிம்பிளாகவே வந்து கேட்டிருந்தேன். 3 டாட் ப்ளவுஸ் லேஸ் வந்து கொடுத்துருக்கேன். பேக் சைடில் வந்து ரவுண்ட் நெக் லேஸ் கொடுத்துருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து லட்கன் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். சில்வர் கலர் கொடுத்தாவே அது இன்னும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து இது ஒரு பாட்டிக்கு ஸ்டிச் பண்ண வச்சுருந்தேன். இது ஹெம்மிங் மட்டும் கொஞ்சம் பண்ணணும். பைப்பிங் கிட்ட வந்து இது பைப்பிங் வந்து கொடுத்துருந்தேன். பைப்பிங் வந்து கொடுத்துட்டு இதுக்கும் வந்து ஹெம்மிங் பண்ணணும். அவ்வளோதான் எனக்கு தைச்சது. இன்னும் நிறைய இருக்குது தைக்க வேண்டியது. அது எதுவுமே தைக்கல இப்போதைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும்